திமுக கூட்டணியிலேருந்து விலக போகிறத வேல்முருகன் கிட்டத்தட்ட உறுதி பண்ணியிருக்காரு. அதாவது திமுகவுக்கும் வேல்முருகனுக்கும் கடந்த சில மாதங்களாக முட்டல் மோதல் அதிகரிச்சுக்கிட்டே வருது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தன்னோட தொகுதிக்கு போதுமான நிதியை அரசு ஒதுக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அது மட்டும் இல்லாமல் தன்னை பேசக்கூட விடாமல் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் நடந்துக்கிறாங்க சட்டப்பேரவையில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணார்னா, தன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு பங்கேற்க வந்தாங்கன்னா அதுக்கு கூட எனக்கு அழைப்புதல் கொடுக்கறது இல்லை, எனக்கு எந்த விஷயத்தையுமே சொல்கிறதில்ல அப்படின்னு ஒரு மனவேதனையை வெளிப்படுத்திக்கிட்டு வராரு. அது தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் நடக்குது. இப்படி ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியை அவர் புகழ்ந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இன்றைக்கி சேர்ந்திருந்தாலும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய மனநிலை கொண்டவர் இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது மூலமாக அவர் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி அதிமுக கூட்டணியில் சேர போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? வேல்முருகன் அந்த மாதிரி திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி அதிமுக கூட்டணிக்கு போவாரா? அதிமுக கூட்டணிக்கு போனால் அவர் நினச்ச மாதிரி, அவர் எதிர்பார்க்குற மாதிரி அங்கே அவருக்கு சலுகைகள் கிடைக்குமா? அதாவது சலுகைகள்னால் தன் தொகுதிக்கு தேவையான நிதி, தனக்கு உரிய மரியாதை, இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறலாம் கமெண்டில் சொல்லுங்கள்.